ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் தமிழ்நாடு சம்பந்தமா இருக்க திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோல உமன் எம்பவர்மெண்ட் அது தமிழ்நாடு சம்பந்தமா இருக்க திட்டங்கள் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன இருக்கு பாருங்க, பிப்ரவரி 24 இது வந்து தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள் பிப்ரவரி 24. ஸோ அதான் வந்து தமிழ்நாடு கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? அது 2022 இது நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு திட்டம் தான். என்ன புதுமை பெண் திட்டம் ப்ரீவியஸ் வீடியோல கூட பார்த்துப்போம். ஆனா டீடைலா பார்த்துக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். புதுமை பெண் ரெண்டு இங்கிலீஷ் எழுதுறப்ப பாருங்க 2 P வருது. 2022 அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிப்போம். அது இல்லாம டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 6 முதல் 12 வரைக்கும் படிக்கிற பள்ளி தமிழ் வழியில முடிச்சு காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு தான் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு தராங்க அப்படின்ற மாதிரி பார்த்துப்போம். செப்டம்பர் 5 2022 இது வந்து 1989 வந்த மூவல் ராமாமிர்த அம்மையாரோட திருமண உதவித்தொகை அந்த திட்டத்தை தான் என்னவா மாத்திருக்காங்க, புதுமை பெண் ஸ்கீமா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோக்கம் என்னவா இருக்கு, இதுல வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்கல்வியில சேர்க்கை விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இடைநிற்றல தடுக்க முடியாத பாதியிலே பள்ளி படிப்பு தொடர முடியாம இருக்காங்க, அல்லது உயர்கல்வி சேராம இருக்கிறத வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன வயதுல வந்து திருமணம் பண்றாங்களா பெண்களுக்கு, அது வந்து தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. பாலின சமத்துவம் வந்து கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலை வந்து உயரும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பயனாளிகள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் படிச்சவங்க கிடையாது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் 6 to 12 வரைக்கும் படிச்சவங்க எல்லாமே வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழ 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்திருந்தாலும் பின்பு 9 to 12 அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் இது எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் ஃபர்ஸ்ட் சேரும் உயர்கல்வி பட்ட படிப்புக்கு மட்டும் தான் வந்து இது பொருந்தும். இப்போ நீங்க மேல வந்து பிஜி படிக்கிறீங்க, அப்பவும் இதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த டைம்ல வந்து நம்ம இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்ல. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிருப்போம் முதல் பட்ட படிப்புக்கு, அதனால அதுக்கப்புறம் வந்து நம்ம கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வந்து இன்னும் யாருக்கு கிடையாது அப்படின்னா வந்து தொலைதூர கல்வியோ அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனத்தில் படிக்கிற அந்த டிகிரிக்கோ இது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2024 படி என்ன சொல்றாங்க, 2.73 லட்சம் பேர் வந்து இதோட பயனாளிகளா வந்து சொல்றாங்க. 2024 மேல வந்து 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேர்க்கை விகிதம் இந்த ஸ்கீம்ஸ்னால அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்கீம் பாருங்க, விடியல் பயணம் திட்டம். இது வந்து 2021 மே மாதம். ஓகேவா? இதை நம்ம இந்த மந்தையும் இந்த ஏரியா எப்படி வச்சுக்கலாம் பாருங்க. நம்ம ஒரே ஒரு பயணம் பண்றோம், அதுவும் பஸ்ல ஸ்டெப்ஸ் வழியா மேலே ஏறி போய் உட்காந்து அந்த பயணத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பயணம் 2021 ஸ்டெப்ஸ் வழியா மேலே ஏறி போய் உட்காந்து இந்த பயணம் பண்றோம் மேலனா மே மாதம். ஓகேங்களா? இதோட நோக்கம் வந்து என்னன்னு பாருங்க, பொது போக்குவரத்தை வந்து உபயோகிக்கிறத வந்து ஊக்கப்படுத்துறது ஒன்றும், அப்புறம் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கேற்பை வந்து இதன் மூலமா வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் 54 லட்சம் பேர் வந்து தினமும் இதுல வந்து பயணிக்கிறாங்க, இந்த ஸ்கீமை வந்து அவைல் பண்ணி பயணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் வந்து மாநில திட்டக்குழு வந்து ஒரு மதிப்பீடு வந்து கொடுத்திருக்கு. என்னன்னா மாதத்திற்கு 888 ரூபீஸ், ஓகேவா, 888 ரூபாய் வந்து இதனால சேமிக்க முடியுது பெண்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மதிப்பீடு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த ஸ்கீம் பாருங்க, 2023 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓகேவா? மாதம் 1000 ரூபாய் நம்ம அம்மாலாம் வாங்குறாங்க. சோ அந்த ஸ்கீம் தான் இது. சோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம், இந்த 15 செப்டம்பர் 2023 காஞ்சிபுரம்ன்றது அப்படின்னு சொல்லி பாருங்க. கலைஞர் தான் கொஞ்சம் வயதானவர் இல்லையா, இப்ப இல்ல, அவர் மறைஞ்சிட்டாரு. சோ அவருக்கு வந்து எல்லாருமே இங்க இருக்க எல்லா லேடிஸ்மே எப்படி ஒரு மகள் மாதிரி தானே, அவர் வந்து ரொம்ப ஏஜ் ஆனவர் தானே, அப்ப எல்லாமே மகள் மாதிரி. அப்ப மாகாயில் மகள்னா 3 லெட்டர் வேர்டு, மகளுக்கு வந்து அவர் தர காசு மாதிரி 3 லெட்டர் வேர்டு 2023 வந்து தராங்க. ஓகேவா? அவர் கலைஞர் வந்து எப்பவுமே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாரு. சோ அதெல்லாம் நல்லா கஞ்சி போட்டு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். காஞ்சிபுரம் அந்த கஞ்சி அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கஞ்சி போட்டு ட்ரெஸ். காஞ்சிபுரத்துல தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால வந்து கலைஞர் பேர்ல தராங்கன்னு எல்லாரும் வந்து மெதுவா ஸ்டெப் போய் எடுத்து வச்சு போய் பொறுமையா வாங்காம எல்லாம் பாஞ்சு போய் கலைஞர் பேர்ல கொடுக்குறாங்களே போய் நம்ம வாங்குவோம் அப்படின்னு பாஞ்சு போய் வாங்குறாங்க. நம்ம 5 செப்டம்பர் 2023 காஞ்சிபுரத்துல வந்து லான்ச் பண்றாங்க. ரூபாய் 1000 வந்து நிதி உதவி வந்து தராங்க. இதுக்கு வந்து தகுதிகள் அப்படின்னு சொல்லி சிலதை வந்து சொல்றாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் 2.5 லட்சமா வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் கரண்ட் ஒரு ஆண்டுக்கு வந்து 3600க்கு மேல யூனிட்ஸ் வந்து நம்ம செலவு செஞ்சிருக்க கூடாது, அதுக்குள்ள உபயோகிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் நன்சை நிலம் 5 ஏக்கர் கீழே வந்து இருக்கணும். அப்புறம் புன்சை நிலம் அது வந்து 10 ஏக்கர் கீழே வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் வயது வந்து 21 வயது முதல் இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க.